ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பம்ப்கின் சூப் தாங்க செய்ய போகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் சந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பம்ப்கினாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாதனால கட் பண்ணி அப்படியே வைக்க முடியாது. இன்னும் ஒரு 2-3 நாளில் நாங்கள் பொங்கலுக்காக ஊருக்கு போயிடுவோம். நேற்று பார்த்தீங்கன்னா பம்ப்கின் வச்சு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் பம்ப்கின் வேஸ்ட்டாக அப்படியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஊருக்கு போகிறக்குள்ள அது காலி பண்ணிடணும்னு ஒரு ஐடியா பண்ணி அதனால் சூப் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். நானே பல யூடியூப்ஸ்லாம் பார்த்து தான் இந்த சூப் பண்ணுறேன். தோல் சீவின பூசணிக்காய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். நான் சூட்லேயே போட்டு அரைச்சிட்டு ஆர்வ கோளாறா அதனால தான் இப்படி சிவரெல்லாம் காலையிலேயே தெரிச்சு விட்டு எனக்கு நிறைய வேலையை வச்சிருச்சுங்க. என்ன மாதிரியே நீங்களும் ஆர்வ கோளாறில் செய்யாதீங்க. சூடுல ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைங்க. அரைச்சி விழுது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.